குடியாம் என் தமிழ் குடிக்கு என் முதல் வணக்கம், அவையோருக்கு என் மறுவணக்கம். என் பெயர் சே. செல்வமதிவர்ணி, 7ஆம் வகுப்பு A பிரிவு. இன்று அன்னை பாரதம் கண்விழித்த நாள். காடு மலை கழனி எல்லாம் கட்டுடைந்த நாள். பெண்டீரும் பெரு சீமாட்டியும் பேறு பெற்ற நாள். வையகத்தில் அன்னை பாரதம் ஒளி வீசிய நாள். ஆம், இன்றுதான் நம் இந்தியா வான்புகழ் கொண்டு பட்டொளி வீசி குடியரசாக பறந்த நாள். 1950ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 26ஆம் நாள் இந்த அரும்பெரும் சாதனையை அள்ளி மகிழ்ந்த நாள், சொல்லி மகிழ்ந்த நாள், எதிரிகளின் ஆணவத்தை சல்லி சல்லியாக நொறுக்கிய நாள், அவர்களின் தீய எண்ணத்தை கொள்ளி வைத்து எரித்த நாள் இந்த குடியரசு நாள். அரசியல் சாசன சபையின் நிர்ணய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும் வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் பணிக்கப்பட்டனர். உதவிக்கு வந்த உத்தமர்கள் எல்லாம் உடல்நலம் காட்டியும் குடும்ப நலம் பேணியும் மனநலம் கருதாமல் ஓடோடி விட்ட போதிலும் டாக்டர் அம்பேத்கர் எந்நலத்திலும் மக்கள் நலமே நாட்டு நலமே பெரிதென்று எண்ணி கொடுத்த பணியினை சிறப்பாக செய்து முடித்தார். உலக அரசியலை கற்றறிந்த அவருக்கு உலகிலேயே மிக நீண்ட அரசியலமைப்பை மிக எளிமையாக வரைய முடிந்தது. ஜெர்மனி, அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து என பல நாட்டு சட்டங்களையும் பாங்குடனே பதிய வைத்தார். சாதி மத மொழியினால் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமைகளை வரையறுத்து தந்தவர் தான் வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது போல, ரூல் ஆஃப் த பீப்புள், ரூல் ஃபார் த பீப்புள், ரூல் பை த பீப்புள் என்ற மக்களாட்சியை வலுப்படுத்தி செப்புமொழி பன்னட்டுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்ற பாரதியாரின் வழிகளுக்கேற்ப அரசியலமைப்பை பாதுகாப்பு ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.